நாலா டெஸ்ட் மேட்சுக்கு அதே டீம் தான், எந்த மாற்றமும் இல்லை. இந்தியா கடைசியா 2வது மேட்ச் எப்படி டீம் மேட்ச் போச்சோ அதனால நாலா டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிக்கணும். ஸோ ஜெயிக்கிறதுக்கு அதே டீம், அவ்வளவுதான். நன்றி, வணக்கம் சார். இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல பிரச்சனை இருக்குன்னு ஒரு 5 பேர் வெளியே நிக்கிறாங்க சார். இவங்களுக்கு என்னன்னா பிரச்சனை? நல்ல டீம், நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. சரி, ஒவ்வொரு ஆளா அனுப்பிச்சு விடு. ஒவ்வொரு நாள் சார். யாருப்பா நீயே? சார் நான் தான் சைனா மேன் பவுலர் குல்தீப் யாதவ். சொல்லுப்பா, என்னப்பா உனக்கு பிரச்சனை? எதுவும் வீட்டுல கறி குழம்பு எதுவும் ஊத்தலன்னு எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். குளிர்துன்னு எதுவும் இல்ல பிரச்சனை? சார், இல்ல சார். ரூம்ல ஏசி வரலையா? நான் முடிச்சுக்கிறேன் சார். சொல்லுப்பா. ஏன் டீம்ல எடுத்தீங்க? ஆமா எடுத்தோம். ஏன் எடுத்தீங்க? நீ வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர். நல்ல ஸ்பின்னர், அப்புறம் அதனால எடுத்தீங்க. அப்ப ஸ்குவாட்ல எடுக்க வேண்டியதா? உட்கார் விளையாட வச்ச வேண்டியதானே. நீ ஸ்பின்னர் ரைட்டுப்பா, ஆனா இங்கிலாந்துக்கு ஸ்பின்னர் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே சார். இங்கிலாண்டோட பெரிய டிராப்பே ஸ்பின்னர் தான். ஆமா, அப்ப என்ன போட விடலாமே. சொல்லுப்பா. அது ஒரு சைனா மேனை போட்டு விட்டா நல்லா இருக்குமே. அதான்ப்பா, ஏற்கனவே ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சைனா மேன் இந்த இடத்துல. நீ சைனா மேன், நீ உனக்கு வாய்ப்பு வேணும்னு கேக்குற. அத நேரம் கேளு, எனக்கு விளையாட ஒரு சான்ஸ் கொடுங்கன்ட்டு. கொடுங்க சார். கொடுக்க முடியாது. ஏன், எதுக்குன்னு சொல்லுங்க. நீ என்னப்பா பண்ற சார்? நீங்க எதுவுமே பண்ண விடல. இங்கிலாந்து டூர் கூட்டு போறீங்க, ஆஸ்திரேலியா டூர் கூட்டு போறீங்க, ஒவ்வொரு டூரா கூட்டு போறேன். ஊரை தான் சுத்தி பாக்குறேன் தவிர ஒரு பால் போட முடியல கிரவுண்ட்ல இறங்கி. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். நீ வந்து ஒரு பவுலர், சரியா? நம்ம டீம்ல பேட்ஸ்மேன்ஸ் பேட்டிங் பண்ண தெரியுமா? அதான் சொல்லிட்டீங்க, நான் பவுலர். தம்பி பேட்டிங் வேணும் சார். நான் ஒரு நல்ல சிறந்த பவுலர். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேட்ஸ்மேன். எங்க கொஞ்சம் பேட்ஸ்மேன்? கொஞ்சம் கூட இல்லையே. கொஞ்சம் சார். என்னோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்களா? என்னப்பா பண்ண? வேர்ல்டு கப்ல. அது வேர்ல்டு கப், இது டெஸ்ட் சார். அங்கேயும் தடவை இங்கேயும் தடவை தானே செய்யணும். இங்க தடவ மாட்டிய போற வர்ற இப்படி பேட்டிங் ஆனா என்ன பண்ண முடியும்? அங்க பும்ரால 50-60 பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். சிராஜ் 30 பால் 40 பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். நீ 10 பால் கூட விளையாட மாட்டியே. உனக்கு சான்ஸ் வேணும்னு வச்சுக்கோ, போய் பேட்டிங் பழகிட்டா. சார் நான் ஒரு ஸ்பின்னரு, ஒரு பவுலர், என்ன போய் பேட்டிங் பழக சொல்றீங்க? ஏற்கனவே 11 பேரும் பேட்டிங் ஆடுறவங்க இருக்காங்க, சரியா? 11ல 10 பேர் விளையாண்டுறாங்கன்னு வச்சுக்கோயேன். நான் ஒன்னு இறக்குனேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு பேட்ஸ்மேன் இது ஷார்டேஜ் ஆயிரும். 9 பேர் தான் விளையாடுவாங்க. பேட்ஸ்மேன் கணக்குல விளையாட முடியாது. ஆனா பவுலர் தேவையில்லடா. உனக்கு சான்ஸ் இருந்தா போய் பேட்டிங் பழகிட்டு வா. உன்கிட்ட பேசியே மூச்சு வாங்குது. அடுத்த ஆள் யாருப்பா? அனுப்பிச்சு விடுப்பா. சார் என்னப்பா உனக்கு? என்னப்பா சப்பாத்தி போடலையா? பாத்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் தெரியுது. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன 4ஆம் டெஸ்ட்ல இறக்கி இருக்கலாமே. பும்ரா தான் இல்ல. பும்ரா இல்லன்றதுக்காகலாம் உன்னை இறக்க முடியாது. நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்க? சார் பெர்ஃபார்ம் பண்ண விட்டா தானே பெர்ஃபார்ம் பண்றது. நீ என்னடா பெர்ஃபார்ம் பண்ண? டெஸ்ட்ல என்னடா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க? டெஸ்ட்ல நான் ஒரு மேட்ச் கூட விளையாடல. இறக்கி விட்டா தானே விளையாடுறதுக்கு. சரி, சாம்பியன்ஸ் ட்ராஃபில என்னடா பெர்ஃபார்ம் பண்ண? சாம்பியன்ஸ் ட்ராஃபியா அங்கேயும் விளையாட விட்டீங்க. ஓடி விளையாட விளையாடலையா நீங்க? அந்த ஸ்குவாட்ல இருந்தேல. யாரை செலக்ட் பண்ணணும்? அங்கே விளையாடலையா? ஓடிஐல என்ன பண்ண? சார் நீ விளையாடவே விட சார். என்னடா எதுலையுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். சான்ஸ் வேணும்னு கேட்டா ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து நான் இந்த மாதிரி ரெக்கார்டு வச்சிருக்கேன், எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னா ஏதாச்சும் பண்ணலாம். ஒன்னும் பண்ணல. சான்ஸ் மட்டும் கேட்டா எப்படிடா? இப்ப சான்ஸே கொடுக்காம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி காமிக்கிறது? மறுபடியும் பாத்தியா? டேய், ஏதாச்சும் நீ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ரெக்கார்டா காமிடா. சான்ஸ் வேணும்னா அப்படித்தான் கொடுக்க முடியும் சார். நான் சரி சார், T20 நல்லா பண்ணிருக்கேன் சார். T20 வச்செல்லாம் டெஸ்ட் மேட்ச் கொடுக்க முடியாது. உனக்கு ஒண்ணு சொல்லவா? உன்னை எதுக்கு ஸ்குவாட்ல எடுக்கிறோம்? சொல்லுங்க சார். உன்னை வச்சு நம்ம பிளேயர்ஸ்க்கு எல்லாம் பயம். ஆப்போசிட்டுக்கு பயம்ன்றத விட நம்ம டீமுக்கே பயம். என்ன சார் சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? இங்க பாரு, யாராச்சும் ஒரு பவுலர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், பின்னாடி ஹர்ஷ்தீப் இருக்கான், அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்கன்ற பயத்திலே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வயசு இருக்குடா, அடுத்து பாத்துக்குருவோம்டா. சார் இப்படியே வயசு இருக்குன்னு ஒவ்வொரு டூரா அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. போய் என்ஜாய் பண்ணு. சார் பவுலிங் போடணும் சார். அதுக்கு தானே. உனக்கு என்ன பவுலிங் தானே வேணும்? ஸ்ரீலங்கா மேட்ச் வரும், டெஸ்ட்ல இல்ல வெஸ்ட் இண்டீஸ் வரும், இல்ல பங்களாதேஷ் வரும். அதுல ஏதாச்சும் ஒரு மேட்சை கொடுக்குறது, அதை போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பெர்ஃபார்ம் பண்ண அப்புறம் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? என்ன சொல்லுவேன்? நீ விளையாண்டது ஸ்ரீலங்கா கூட, நீ விளையாண்டது பங்களாதேஷ் கூட அப்படின்னு சொல்லுவீங்க. இப்பயே இவ்வளவு சொல்லி சமாளிச்சிருக்கேன். அப்ப அதை சொல்லி சமாளிப்போம். போயிட்டு வாங்கடா, மூச்சு வாங்குற வயசான காலத்துல பேச வைக்க. போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கிலாந்து டீம் கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கடா. சார் நீ யாருப்பா? நான் அபிமன்யு ஈஸ்வரன் சார். ஐயோ, உன்னை யாருன்னு யாருக்குமே தெரியலடா. யாரா நீ? யாருக்குமே தெரியலன்னா பிரச்சனை இல்ல சார். உங்களுக்கே தெரியலையே சார். டேய், உன்னை எதுக்கு எடுத்தோன்னு இப்ப வரைக்கும் சீரியஸா தெரியல. அதாவது இங்கிலாந்துக்கு பஸ் ஏத்தணும், அதை நீயும் ஒட்டிக்கிட்டு வந்த. யாராப்பா நீ? இப்ப வரைக்கும் சொல்லலப்பா. சார் என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது, ஆனா சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஏன்ப்பா சான்ஸ் வேணுமாப்பா? ஆமா சார், கொடுத்து தொலைங்க சார். என்னப்பா பண்ணிருக்க சொல்லுப்பா. சார் இந்தியால ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிரமாதமா பண்ணியிருக்கேன், அடிச்சுக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஐபிஎல் என்னப்பா பண்ண? ஐபிஎல் சார் நம்ம டெஸ்ட் தான் நல்லா நடந்திருக்கோம் இந்தியா இங்கிலாந்துக்கு. ஐபிஎல்ல என்னப்பா பெர்ஃபார்ம் பண்ண? சாம்பியன்ஸ் ட்ராஃபில என்னப்பா பெர்ஃபார்ம் பண்ண? சார் நான் அதெல்லாம் இல்ல சார், எனக்கு டெஸ்ட் தான் சார், ரெட் பால் சார். நான் அந்த ரெண்டுலயும் இல்ல. அப்ப இதுல மட்டும் எப்படி இருப்பா? போப்பா, இதுல எல்லாம் சான்ஸ் இல்லப்பா. உனக்கு என்னப்பா வேற ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கியா வரைக்கும்? எந்த இடத்துக்கு போட்டி போடுற நீ? நான் வந்து ஓபனர் சார். ஓபனரா? கில்லு ஜெய்ஸ்வால்பா. வாய் உளருதுப்பா. ராகுல் சாரி, பாரு, வாய் உளருது. கில்லுன்னு பேசி. ராகுல் ஜெய்ஸ்வால் ராகுல்பா.
சரி சார், எனக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லாம் வெட்டுருங்க சார். சரிப்பா. ஒரு 3 ஒரு 4 ஒரு 5 கொடுங்க சார். கில்லு லாக்குப்பா, 3 ஸ்பாட்லயும் கில்லு பாத்துக்கிறேன்ட்டான். வேற இல்ல 4 தானே. பரவாயில்ல, 3 4 5 நான் பாத்துக்கிறேன், என்ன விட்டுருங்கன்ட்டான். வேற ஏதாச்சும் இருக்கா? வேற எதுவும் இல்ல சார். வேற உனக்கு விக்கெட் கீப்பிங் தெரியுமா, பவுலிங் தெரியுமா? கீப்பிங் சார், நான் வந்து பியூர் ரெட் பால் பேட்ஸ்மேன் சார். கேஎல் ராகுலும் இப்படித்தான் சொல்லிட்டு தெரிஞ்சான். கீப்பிங் தெரியும், அதனால அவனையும் வச்சு நல்லா அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கோம்ல. உனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில், அடிஷனல் ஸ்கில்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வா. இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் லைக் லெமன் இந்த ஸ்பூன், மியூசிக்கல் சேர், அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ண தெரியும்னா போயிட்டு வா. அடுத்த இதுல எடுத்துக்கிறேன். வாய்ப்பே இல்லப்பா. இல்லன்றதை எப்படா இவ்வளவு நேரம் சொல்ல முடியும்? இல்லடா போடா, முதையே சொல்லியிருக்கலாம் இல்லன்னு. சார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விளையாட வச்சீங்க, அடுத்து 2 உட்கார வச்சிட்டீங்க. இந்த வட்டம் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்னப்பா பண்ண? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணல, ஒத்துக்கிறேன். அப்புறம் என்னப்பா? ஒரு டெஸ்ட் தானே வாய்ப்பு கொடுத்தீங்க. ஒரு டெஸ்ட்லயே ஒன்னும் கலெக்ட் ஆகலப்பா. நீ ஒண்ணுமே கலெக்ட் இல்லைன்னா T20 வச்சுதான் எடுத்தீங்க. T20 அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கேன். டெஸ்ட்ல என்ன பண்ண? டெஸ்ட்ல விளையாட விடலையா நீங்க? மொத மேட்ச் என்ன பண்ண? நான் சரி மொதல் மேட்சை விடுங்க. எங்க ஊர் டெஸ்ட்ல நல்லா விளையாண்டுருக்கேன்ல. உங்க ஊர் டெஸ்ட்னா அங்க போய் விளையாட, இங்க எதுக்கு வர்ற? கூட்டு வந்தது இங்க தானே. நான் கூட்டு வந்ததுனாலதான் என் தப்பு. அடுத்து நீ வந்துடுவ. ஓ கிளம்பு சார். சான்ஸ் சார்? சான்ஸே கிடையாது. என்ன எய்த்து பேசியிருக்க? எங்க ஊர் டெஸ்ட்ல மட்டும் தான் நான் கலட்டுவேன், இங்கே கலட்டலன்னு கேட்டதுக்கு என்ன பேசுனா? எங்க ஊர்ல தான் நாங்க நொட்டுவோம், இங்க நொட்ட மாட்டேன்னு போயிட்டோம். நான் நொட்ட விட சொல்றேன், நீங்க கொடுக்கவே இல்லையே. என்னடா ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணாதான்டா கொடுக்க முடியும். கருண் நாயர் இருக்கான்டா, எக்ஸ்பீரியன்ஸ். அவன் பாவன்டா. ட்விட்டர்ல ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். நான் அவனுக்கு ஒரு சீரீஸே கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். 5 மேட்ச் விளையாடியா பாத்துக்க. நீயும் போய் ட்விட்டர்ல போட்டு வா. இது மட்டும் உண்மை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் வேலை கொடுப்பேன், வேலை கொடுத்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ். இது சம்பந்தமே இல்லாம இவங்க அதே மாதிரி பண்றாங்க. என்ன எய்த்து பேசுறியா? இவனுக்கு அடுத்து வாய்ப்பே இல்ல. போ அடுத்து. உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீயாப்பா? வாப்பா வாப்பா. உனக்கு என்னப்பா? நான் யாருன்னு தெரியும், லார்டு. அதான் லார்ட்ஸ்லயே விளையாட இல்ல. அதுதான் ஏன்னு கேட்க வந்திருக்கேன். அதான்ப்பா, லார்டுன்னு பேரை வச்சு லார்ட்ஸ்ல ஒண்ணும் வழங்க போறது இல்ல. எதுக்குப்பா? என்னப்பா உனக்கு? நான் விளையாண்டுருந்தா ஒருவேளை நீங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மேட்ச்ல கூட நீ ஒண்ணும் பண்ணல. ஐபிஎல்ல ஏதோ ஒரு 2 மேட்ச்ல ஏதோ பண்ணிட்ட. 3ஆவது மேட்ச் தோனி செஞ்சு விட்டாரு. என்ன கருமத்துல எடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல, உனக்கும் தெரியல. என்னப்பா அப்புறம் எதுக்கு என்ன டீம் எடுத்தீங்க? எனக்கே தெரியலடா. உனக்கு என்னடா இப்ப வேணும்? வாய்ப்பு வேணுமாடா? வாய்ப்பு இல்லடா. எந்த இடத்துலடா? நிதிஷ்குமார் ரெட்டி உட்கார வைங்க. நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட் எடுத்தான். நீ என்ன விக்கெட் எடுத்த? நான் 2 கொடுக்கல. நீ ரன்னு கொடுக்கல. விக்கெட்ல முக்கியம். ரன்னு கொடுக்கறது முக்கியம் இல்ல, விக்கெட் எடுக்கணும். அவர் யாரு? நிதிஷ்குமார் ரெட்டி. நான் யாரு? லார்ட் சர்துல் தக்கூர். லார்டுன்றது உன் பேரு கிடையாது. உன்னை யாரோ சேர்த்து விட்டு உன்னை ஏமாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. லார்டுனா இங்கிலாந்துக்கே அவன் தான் லார்டு. அப்ப நான் தான் லார்டு. இங்கிலாந்துக்கு லார்டுனா இங்கிலாந்து டீம்ல போய் விளையாடு. இந்தியன் டீம்ல எதுக்கு விளையாடுற? இங்கிலாந்துக்கே கடவுள்னா இங்கிலாந்து ஆப்போட்டா தான் விளையாடணும். ஆப்போனண்டா தான் விளையாடணும். இங்கிலாந்துல போனா சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. ஓ ஏதாச்சும் போய் புதுசா பேசாம விக்கெட் கீப்பிங் விளையிட்டோம். நானே பவுலரு. ஒண்ணும் பண்ணலையே பவுலரா இருந்து. ஆல்ரவுண்டரு. ஆல்ரவுண்டரா? எவனா செருப்பால அடிப்பேன். ஆல்ரவுண்டர்லாம் சொல்லாத. உன்னை யாரோ ஏமாத்திருக்காங்க. நீ ஆல்ரவுண்டரு, நீ பவுலர், நீ பேட்ஸ்மேன், நீ யாருன்னே தெரியல. உனக்கு யாருன்னே உன்னை தெரியல. சரியா? போய் ஏதாச்சும் பண்ணிட்டு வா. ஏதாச்சும் பண்ணவா? ஏதாச்சும் பண்ணு. வாய்ப்பு இல்ல இல்லப்பா. ஸ்டம்பிட் பழகிட்டு வாப்பா. ஃபாஸ்ட் ஸ்டம்பிட் பழகிட்டு வா, உனக்கு சான்ஸ் இருக்கு. நான் ஏன் இப்ப பண்ணணும்? நான் ஏன்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம்? இவங்களை கழிக்கிறதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு.